எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வசந்த நவராத்திரியோட 6வது நாள். வாசிய மாதங்கி ஹோமம் கோயிலில் நடக்க போகிறது. இந்த வாசிய மாதங்கியை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசியம் அப்படின்னா மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் அல்லது தன்வசப்படுத்தும் சக்தியை குறிக்கும். அதனால் வாசிய மாதங்கி வழிபாட்டில் மனிதர்களோட ஆதரவை பெற, பேச்சில் ஈர்ப்பு மற்றும் செல்வாக்கு பெற, சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் பெற அப்படின்னு இந்த வாசிய மாதங்கியை வழிபடுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். இந்த மாதங்கியை நம்ம வழிபடுறச்ச இதை மந்திர ஜபமாகவும் பண்ணலாம், எந்திர பூஜைகளாகவும் பண்ணலாம், இல்லை குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் இவளை வழிபடலாம். ஆனால் இந்த வழிபாடு எதுவாக இருந்தாலும் ஒரு குருவோட வழிகாட்டலின் பேரில் தான் இதை பண்ணணும். இவளுடைய ரூபம் பச்சை நிறம், வீணையை கையில் வைத்திருப்பாள், அலங்காரத்தில் மிகவும் நாட்டம் கொண்டவள். இவளோட வழிபாட்டோட முக்கியமான பலன்கள் அப்படின்னா, 1, மன ஈர்ப்பை மற்றும் செல்வாக்கை தரக்கூடியவள். அதாவது மற்றவர்களின் மனதில் நல்ல எண்ணத்தை உருவாக்கும் திறன். பேச்சு மற்றும் நடத்தை மூலம் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி. சமூகத்தில் செல்வாக்கு அதிகரித்தல். 2வது வாக்கு சக்தி மற்றும் பேச்சின் திறன். இந்த அம்பாளை வழிபடுற பக்தர்களுக்கு பேச்சு தெளிவு அதிகரிக்கும், பேசும் வார்த்தைகளில் ஈர்ப்பு இருக்கும், விவாதங்களில் வெற்றி பெறும் திறன் கிடைக்கும். அதனால் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேச்சாளர்கள் இந்த வழிபாட்டை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. 3வது கலை மற்றும் அறிவு வளர்ச்சி. சில சமயங்களில் மாதங்கி தேவி சரஸ்வதி தேவியின் தாந்திரீக வடிவமாக கருதப்படுபவள். அதனால் வழிபாட்டில் இசைத்திறமை, கவிதை மற்றும் இலக்கிய திறன், கலை மற்றும் படைப்பாற்றல், நினைவாற்றல் மற்றும் அறிவு இவற்றை நன்மைகளாக வழங்குவாள் இந்த அம்பாள். 4வது நன்மை என்னன்னா, தொழில் மற்றும் சமூக முன்னேற்றம். வாசிய மாதங்கியின் வழிபாடு சிலர் செய்வதற்கான காரணம் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம், வணிகத்தில் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் திறன், மேலதிகாரிகளின் ஆதரவு, சமூகத்தில் மரியாதை. 5வது எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. அதாவது திருஷ்டி, எதிர்மறை சக்திகள், மனக்குழப்பம் இவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 6வது மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த சக்தி. நிரந்தரமாக தியானம் மற்றும் மந்திர ஜபம் செய்வதால் மன அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 7வது ஆன்மீக முன்னேற்றம். இந்த அம்பாளை வழிபடுறச்ச தியானத்தில் ஆழம் கிடைக்கும், உள்ளார்ந்த ஞானம், தெய்வீக அனுபவம். இந்த அம்பாளோட மூல மந்திரத்தை ஒரு குருவோட தீட்சையை எடுத்துட்டு தான் இதை ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கிற ரொம்ப முக்கியமான சக்கரங்களில் ஒன்றான விஷுத்தி சக்கரத்தை தான் இந்த மந்திரம் டார்கெட் பண்ணும். அதனால் பேச்சு தெளிவு, குரலில் ஈர்ப்பு, சொற்களுக்கு சக்தி அதிகரிப்பு இதெல்லாம் வழங்குவது இந்த விஷுத்தி சக்கரம். அதனால் இதோட ப்ராப்பர் யூஸ், ப்ராப்பராக இதை ஜெபிக்க வேண்டிய முறையை ஒரு
குருவிடமிருந்து ஏற்று அதுக்கப்புறம்தான் இதை ஜபம் செய்யணும். இந்த மந்திரம் ஆக்ஞா சக்கரம், அதாவது நம்ம தேர்ட் ஐ சக்கரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரத்தையும் இது இந்த ஒளியானது டார்கெட் பண்ணும். அதனுடைய விளைவு சிந்தனையில் தெளிவு, உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் அதிகரிப்பு, மனக்குவிப்பு இது ஏற்படும். இந்த மந்திரம் இந்த ரெண்டை மட்டும் இல்லாமல் அநாகத சக்கரம், அதாவது நம்மளோட இதய சக்கரம், அதையும் இந்த மந்திரமானது டார்கெட் பண்ணும். அதனுடைய விளைவு அன்பு மற்றும் கருணை அதிகரிப்பு, காந்த ஈர்ப்பு குணம், மனிதர்களோட நல்ல உறவை இது வளர்க்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணிப்பூரக சக்கரத்தையும் இது செயல்படுத்த உதவும். அதனுடைய விளைவு தன்னம்பிக்கை, மனவலிமை, தலைமை குணம், அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதிகரிக்கும். இந்த மந்திரத்தோட முக்கிய நோக்கம் ஒரு சக்கரத்தை மட்டுமே டார்கெட் பண்ணுறது கிடையாது. அது விஷுத்தி, அதாவது பேச்சு, ஆக்ஞா சக்கரா அறிவு, அநாகத சக்கரம் இதயம், இந்த மூன்றையும் இணைத்து ஒரு சமநிலையை உருவாக்கும். அதனால் இதை தியானிப்பவங்களுக்கு அறிவு, கருணை, காந்த ஈர்ப்பு அப்படிங்கிற குணங்கள் வளரும். மாதங்கி அம்பாள் இன் ஜென்ரல் உச்சிஷ்ட மாதங்கி அப்படின்னு அழைப்பதும் உண்டு. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்பாள் உச்சிஷ்ட மாதங்கி அப்படின்னும் சொல்வது உண்டு. அதனுடைய காரணம் இந்த அம்பாள் பொதுவானவள், எல்லோருக்கும் ஆனவள், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களின் தேவி, ஒதுக்கப்பட்ட சிந்தனைகள் கொண்டவர்களுடைய ஆணிவேர், அடக்கப்பட்ட மனிதர்களின் தாய். இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறச்ச நம்ம மனசில் இருக்கிற நிழல் பகுதி, அதாவது ஷேடோ மைண்டுன்னு சொல்லுவோமே, அந்த பகுதியை ஊடுருவி அதில் அதிக நாட்டம் கொண்டு நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றும் திறன் படைத்தவள் இந்த அம்பாள். இப்போ பார்த்திங்கன்னா மனிதனோட மனம் ரெண்டு பகுதியாக இருக்கும். அது வெளிப்படையான சிந்தனை ஒன்று, இன்னொன்று மறைந்துள்ள சிந்தனை. இந்த மறைந்துள்ள மனதோட சக்தியை புரிஞ்சுட்டோன்னா நமக்கு முழு ஞானம் கிடைக்கும். அதுக்கு உற்ற துணையால் இருப்பவள் இந்த வாசிய மாதங்கி. மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னும் ஒரு உள் சிந்தனை உருவாகுது. அதாவது முதல்ல மனதில் ஒரு உணர்வு அல்லது ஒரு சிந்தனை உருவாகும். அந்த சிந்தனைக்கு பின்னாடி அதுவே ஒரு எண்ணமாக மாறும். அதன் பிறகு ஒரு வார்த்தையாக அது வெளிவரும். இந்த வார்த்தைக்கு முன் இருக்கும் சிந்தனை அலை, அதுதான் மனதின் மறைந்த மொழி. நம்ம பேசுகிற இந்த பேச்சுக்கு, அதாவது வாக்குக்கு 4 நிலைகள் உண்டு. முதல் நிலை பரா, மிக ஆழமான ஒரு உள் ஒளி. அது இங்கிலீஷில் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலை பஷ்யந்தி, அதாவது உருவாகும் சிந்தனை. மூணாவது நிலை மத்தியமா, அதாவது மனதில் உருவாகும் வார்த்தை. நாலாவது நிலை வைகரி, அதாவது வெளியே பேசப்படும் வார்த்தை. நாம் கேட்கும் மொழி வைகரி மட்டும்தான்.
ஆனால் உண்மையான சக்தி பரா மற்றும் பஷ்யந்தி நிலைகளில் இருக்குது. இந்த மந்திரம் அல்லது இசை சில நேரங்களில் மனுஷனை உணர்ச்சி வசப்படுத்தும், மனுஷனை அமைதியாக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணீர் கூட வர செய்யும். இதற்கு காரணம் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளினால இல்லை, மாறாக மனதின் மறைந்த உணர்ச்சி மொழியால் வேலை செய்கின்றன. அதனால தான் மாதங்கி தேவி இசை மற்றும் மந்திரத்தின் இரகசிய சக்தி என்று நாம் சொல்கின்றோம். சில நேரங்களில் யாராவது பேசுவதற்கு முன்பே என்ன சொல்லப் போகிறார்கள் என்று உணரலாம். ஒரு இடத்துல ஒரு உணர்வு கூட ஏற்படலாம். இது ஒரு வகையான மனதின் அமைதியான மொழி. இதை தான் மனதின் மறைந்த மொழி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறச்ச அதனுடைய ஒலி, அதிர்வு, கவனம் இந்த 3 சேரும்போது தான் மனசு மெதுவாக ஆழமான நிலைக்கு போகுது. இந்த நிலையில் வார்த்தைகள் குறையும், சிந்தனை அமைதியாகும், உள்ளுணர்வு அதிகரிக்கும். சுருக்கமாக சொல்லணுன்னா, மனசில் மறைந்திருக்கும் மொழி என்றால் வார்த்தைக்கு முன் இருக்கும் சிந்தனை, உணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வு, மந்திரத்தின் உள் அதிர்வு, வெளியில் பேசப்படாத மன அலை. இந்த எல்லாவற்றுக்கும் அதிபதியாக விளங்குபவள் இந்த வாசிய தேவி. அம்பாளோட மகிமையை நாளைக்கும் நம்ம விரிவாக பார்க்கலாம். நாளை இன்னொரு மாதங்கியின் வடிவத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.